ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆதித்த கரிகாலன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் அழுத்துக் கொண்டிருக்கும் அந்த துக்கம் என்ன என்பதை பார்த்திபேந்திரன் கேட்கிறான். அதற்கு ஆதித்த கரிகாலன் அந்த அழுத்திக் கொண்டிருக்கும் பெரும் சுமையாக இருக்கக்கூடிய நபரின் பெயர் நந்தினி, பழுவூர் பழுவேட்டரையரின் இளையராணி நந்தினி என்று கூறுகிறான். தங்கள் மனத்தில் மாற்றான் மனையை கருதலாமா என்று பார்த்திபேந்திரன் வினவுகிறான். அதற்கு ஆதித்த கரிகாலன், கூடாது பார்த்திபா, கூடாது. அது எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறாய்? தெரிந்திருப்பதனாலேதான் இந்த மனவேதனை. அவள் பழுவேட்டரையரை மணந்த பிறகு என் நெஞ்சில் இடம் பெறவில்லை. அதற்கு வெகுகாலம் முன்பே என் உள்ளத்தில் அவளுடைய மோக விஷம் ஏறிவிட்டது. அதை களைந்தெறிய எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. குற்றமெல்லாம் அவள் பேரில் என்று தோன்றும்படி நான் பேசுகிறேன். குற்றம் யாருடையது என்பதை கடவுளே அறிவார். பார்க்கப்போனால் பாவம் பழியெல்லாம் எங்களை படைத்த கடவுள் தலையிலேயே விழ வேண்டும், அல்லது எங்களை சந்திக்க பண்ணி பின்னர் பிரித்து வைத்த விதியின் பேரில் குற்றம் சொல்ல வேண்டும். அரசே, நந்தினி பழுவூர் ராணி ஆவதற்கு முன்னால் தாங்கள் அவளை சந்தித்ததுண்டா? எங்கே, எப்போது, எப்படி சந்தித்தீர்கள்? அது பெரிய கதை. இன்றைக்கு அதை கேட்க விரும்புகிறாயா? கட்டாயம் கேட்க விரும்புகிறேன். அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு மன நிம்மதி இராது. நாளைக்கு இலங்கை போகச் சொல்லுகிறீர்களே, அங்கே சென்று என் கடமையை சரிவரச் செய்ய முடியாது. நிலைமை என்னதென்பதை தெரிந்து கொண்டு தங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனால்தான் என் உள்ளம் ஒருவாறு நிம்மதி அடையும். நண்பா, எனக்கு ஆறுதல் சொல்லப் போகிறாயா? இந்த ஜன்மத்தில் எனக்கு ஆறுதல் என்பது கிடையாது. அடுத்த பிறவியில் உண்டா என்பதும் சந்தேகம்தான். உன்னுடைய மன நிம்மதிக்காகச் சொல்லுகிறேன். உன்னிடம் சொல்லாமல் நான் எதையோ ஒளித்து வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு நீ இலங்கை போக வேண்டியதில்லை. இவ்விதம் கூறி ஆதித்த கரிகாலன் சிறிது நிதானித்தான். பிறகு ஒரு நெடிய பெருமூச்சு விட்டுவிட்டு சொல்லத் தொடங்கினான். முதலாக என்னுடைய 12ஆம் பிராயத்தில் நந்தினியை நான் சந்தித்தேன். ஒரு நாள் பழையாறையில் எங்கள் அரண்மனையின் பின்புறத்தில் உள்ள நீர் ஓடையில் நானும் என் தங்கையும் தம்பியும் ஓடம் விட்டு விளையாடிக் கொண்டிருந்தோம். விளையாட்டு முடிந்து ஓடத்திலிருந்து இறங்கி பூஞ்சோலை வழியாக அரண்மனைக்குச் சென்றோம். வழியில் எங்கள் பெரிய பாட்டி செம்பியன் மாதேவியின் குரல் கேட்டது. நாங்கள் 3 பேரும் பாட்டியிடம் செல்லமாக வளர்ந்தவர்கள். பாட்டியிடம் நாங்கள் ஓடம் விட்டதைப் பற்றி சொல்வதற்காக அவருடைய குரல் கேட்ட கொடி வீட்டுக்குள் புகுந்தோம். அங்கே பாட்டியைத் தவிர இன்னும் 3 பேர் இருந்தார்கள். 3 பேரில் ஒருத்தி எங்களையொத்த பிராயத்துச் சிறு பெண். மற்ற இருவரும் அவளுடைய பெற்றோர்கள் என்று தெரிந்தது. அந்த பெண்ணை பற்றி அவர்கள் ஏதோ மாதேவடிகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் கொடிவீட்டுக்குள் புகுந்ததும் அங்கிருந்த எல்லோரும் எங்களை பார்த்தார்கள். ஆனால் அந்த சிறு பெண்ணின் வியப்பினால் விரிந்த நெடிய கண்கள் எங்களை பார்த்தது மட்டுமே என் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த காட்சி இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. இவ்விதம் கூறி கரிகாலன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தான். வானத்தில் அந்தச் சமயம் உலாவிய மெல்லிய மேகத் திரைகளுக்குள்ளே அந்த சிறுபெண்ணின் முகத்தை அவன் பார்த்தானோ என்னமோ தெரியாது. ஐயா, அப்புறம் சொல்லுங்கள் என்று பார்த்திபேந்திரன் கேட்டதும் கரிகாலன் இந்த உலகத்துக்கு வந்து கதையை தொடர்ந்தான். பாட்டியிடம் ஓடம் விட்டு விளையாடியதைப் பற்றி என் தங்கை குந்தவைதான் சொன்னாள். அதை கேட்ட பிறகு மாதேவடிகள், என் கண்ணே, இந்த பெண்ணை பார்த்தாயா? எவ்வளவு சூடிகையாயிருக்கிறாள்!
இவர்கள் பாண்டிய தேசத்திலிருந்து நம்முடைய ஈசான சிவபட்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பார்கள். இந்த பெண்ணின் பெயர் நந்தினி. இவளையும் சில சமயம் உங்கள் விளையாட்டுகளில் சேர்த்து கொள்ளுங்கள். இவள் உனக்கு நல்ல தோழியாயிருப்பாள் என்றார். ஆனால் என் தங்கைக்கு இது பிடிக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். நாங்கள் மூவரும் அங்கிருந்து அரண்மனைக்குச் சென்றபோது குந்தவை, அண்ணா, அங்கே ஒரு பெண் நின்றாளே, எவ்வளவு அவலட்சணமாயிருந்தாள் பார்த்தாயா? அவளுடைய முகம் ஏன் அப்படி கோட்டான் முகம் மாதிரி இருக்கிறது? அவளுடன் நான் விளையாட வேண்டும் என்கிறாரே பாட்டி. அவள் முகத்தை பார்த்தால் எனக்கு சிரிக்காமல் இருக்கவே முடியாது. என்ன செய்வது என்றாள். இதை கேட்டதும் எனக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்தது. அதாவது பெண்கள் பிறக்கும் போதே பொறாமையுடன் பிறக்கிறார்கள் என்பதுதான். ஒரு பெண் எவ்வளவு அழகுடையவளாயிருந்தாலும் இன்னொரு பெண் அழகாயிருப்பதை காணச் சகிப்பதில்லை. எங்கள் குலத்தில் பிறந்த பெண்களுக்குள்ளே என் சகோதரி சௌந்தர்யம் மிக்கவள் என்பது பிரசித்தமானது. அவளுக்கும் இன்னொரு பெண் அழகாயிருப்பதைக் கண்டு பொறுக்கவில்லை. இல்லாவிட்டால் அந்த பெண்ணை குறித்து ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? நான் என் சகோதரியை லேசில் விடவில்லை. அவளுக்கு கோபம் உண்டாக்குவதற்காகவே அந்த இன்னொரு பெண் அழகாய்த்தான் இருக்கிறாள் என்று வற்புறுத்திச் சொன்னேன். இருவரும் அடிக்கடி இதை பற்றி விவாதம் செய்து சண்டை பிடித்தோம். எங்கள் சகோதரன் அருள்மொழியோ இந்த சண்டையின் காரணத்தை அறியாமல் திகைத்தான். பிறகு சில நாளைக்கெல்லாம் பாண்டிய நாட்டு யுத்தத்துக்குச் சென்ற என் தந்தையோடு நானும் புறப்பட்டுச் சென்றேன். பாண்டிய சைன்யத்தையும் பாண்டியர்களுக்கு உதவியாக இலங்கை அரசன் அனுப்பிய சைன்யத்தையும் பல இடங்களில் முறியடித்தோம். கடைசியில் வீரபாண்டியன் ஓடி ஒளிந்து கொண்டானா அல்லது போர்க்களத்தில் மடிந்தானா என்பது அந்தச் சமயம் தெரியவில்லை. வீரபாண்டியன் மறைந்ததும் பாண்டிய சைன்யத்துக்கு உதவியாக வந்த இலங்கை வீரர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். அவர்களை துரத்திக் கொண்டு நாங்கள் சேதுக்கரை வரையில் சென்றோம். இறந்தவர்கள் போக மற்றவர்கள் கப்பலேறி தப்பித்துச் சென்றார்கள். அடிக்கடி பாண்டியர்களுக்கு உதவியாக படைகள் அனுப்பி தொல்லைப்படுத்தும் இலங்கை மன்னர்களுக்கு என் தந்தை புத்தி கற்பிக்க விரும்பினார். கொடும்பாளூர் சிறிய வேளாரின் தலைமையில் ஒரு பெரிய படையை இலங்கைக்கு அனுப்புவதென்று தீர்மானித்தார். இதற்கு வேண்டிய கப்பல்களையும் தளவாடங்களையும் சேகரிக்க சிறிது காலமாயிற்று. ஆயினும் நாங்கள் அங்கேயே தாமதித்து கப்பல்களில் படைகளை ஏற்றி அனுப்பினோம். மாதோட்டத்தில் நம் வீரர்கள் பத்திரமாய்ச் சென்று இறங்கினார்கள் என்று தெரிந்த பிறகே அங்கிருந்து சோழ நாட்டுக்கு திரும்பினோம். மீண்டும் நான் பழையாறைக்கு வந்து சேர்வதற்குள் 2 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. மதுரை பக்கத்திலிருந்து வந்திருந்த அர்ச்சகர் பெண்ணை நான் அடியோடு மறந்துவிட்டேன். பழையாறைக்கு வந்து பார்த்தபோது என் சகோதரியும் அந்த பெண்ணும் அடையாளம் அறிய முடியாதபடி வளர்ந்திருக்க கண்டேன். அவர்கள் இருவரும் மிக்க சிநேகத்துடன் பழகுவதையும் கண்டேன். நந்தினி வளர்ந்திருந்தது மட்டுமல்ல, ஆடையாபரணங்களினாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். இது என் சகோதரியின் காரியம் என்று அறிந்தேன். முன்போல் இல்லாமல் நந்தினி இப்போது என்னை பார்க்கவும் பேசவும் கூச்சப்பட்டாள். அதை நான் போக்குவதற்கு பாடுபட்டேன். வேறு எதிலும் காணாத இன்பம் அவளுடன் பேசிப் பழகுவதில் அடைந்தேன். இது எனக்கு அந்த சிறிய பிராயத்தில் எவ்வளவு வியப்பை அளித்தது என்பதை சொல்ல முடியாது. காவேரியில் பெருகி வரும் புது வெள்ளத்தைப் போல என் உள்ளத்தில் ஏதோ ஒரு புதுமை உணர்ச்சி பொங்கி வெள்ளமாய் பெருகிக் கொண்டிருந்தது. ஆனால் இது என்னைச் சேர்ந்தவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை என்பதை விரைவிலேயே கண்டுகொண்டேன். நான் வந்ததிலிருந்து குந்தவை அந்த பெண்ணிடம் வெறுப்பை காட்டத் தொடங்கினாள். ஒரு நாள் எங்கள் பாட்டியார் மாதேவடிகள் என்னை அழைத்து, நந்தினி அர்ச்சகர் வீட்டு பெண், நீயோ சக்கரவர்த்தி குமாரன். உங்கள் 2 பேருக்கும் இப்போது பிராயமும் ஆகிவிட்டது. ஆகையால் நந்தினியிடம் நீ பழகுவது உசிதமல்ல என்று புத்திமதி கூறினார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு இயக்கத்துல ஈடுபட்டிருக்குது. இயக்கம் கண்ணுக்கு தெரிஞ்சா சலன சக்தி, தெரியாட்டி நிலைச்சக்திங்கிறோம். பொதுவா ஆற்றலை தாயின்னு கொள்வது மரபு.
பெண்மைக்கு ஏற்றம் தந்து தாயாக போற்றி வரோம். ஆண் பெண் 2 பேரையுமே ஈன்றெடுப்பவள் பெண்தானே. பெண்மையின் அடிப்படை தாய்மைதானே. உலக வாழ்க்கை சீராக இயங்க ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம், செயல்முறை வேறுபாடு தேவைப்படுது. வயசை பொறுத்தவரை இரு பாலருக்கும் 7 பருவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. 4 பண்புகளையும் வகுத்திருக்காங்க. இந்த பகுதியில பண்புகளை மட்டும் பார்ப்போம். ஆணுக்கு அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி. இதுல நிறைங்கிறது காக்க வேண்டியதை காப்பது, போக்க வேண்டியதை போக்குறது. சுருக்கமா நடத்தை. ஓர்ப்பு ஆராய்ஞ்சு உணர்வது. கடைப்பிடி இதன் பொருள் நல்லதை மறவாமை. பெண்களுக்கான 4: அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. மடம் தெரிஞ்ச விஷயத்தை கூட தெரியாத மாதிரி பாவனை காட்டுறது. பயிர்ப்பு வேற்று மனிதர் தீண்டினா ஏற்படுற கூச்சம். சரி, விடலை பருவத்திலேயே சேவூர் போர்ல சிங்கக் குருளை யானையை தாக்கியது போல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை தாக்கின செய்தியை செப்பேடு வர்ணிக்குது. இன்னைக்கு ஏறத்தாழ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த போர் இது. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே போர்க்களம் புகுந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் யார் இந்த சிறுவன்னு புலவர்கள் வியப்படைகிற மாதிரி வீரம் காட்டினான். இப்படி விடலை பருவ வீரத்துக்கு நிறைய சான்றுகள் உண்டு. ஆனா காதலின் மென்மையை உணரும் பக்குவம் இந்த கட்டத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. புதுமையை தேடி அலையும் துருதுருப்பு வெளிப்படையா தெரியும், அவ்வளவுதான். வளர் இளம் பருவம் இந்த கட்டத்துல விடலை பருவம் ஒரு மாறுநிலை கட்டம். உடல் வளர்ச்சியிலேயும் மனப்போக்கிலேயும் மாற்றங்களை பார்க்கலாம். மனத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை. பெண்களுக்கு இந்த பருவத்தில் இருக்கிற கட்டுப்பாடு ஆண்களுக்கு இருப்பதில்லை. இன்ஃபேச்சுவேஷன்ங்கிற அறிவில்லாத மோகத்துக்கு அடிமையாகி தவிப்பது ஆண்தான். இந்த இனக்கவர்ச்சி பெண்களை தூண்டினாலும் அவங்க அதுல சிக்கறதில்லை. காரணம் அவங்களுக்கே உரிய அந்த 4 வகை குணங்கள், குறிப்பா மடம். ஆதித்த கரிகாலனை ஆராயலாமே. 12ஆம் வயசுல அந்த சிறு பெண்ணின் அழகான கண்கள், 2-3 வருஷங்களுக்கு பிறகு அவளிடம் காணப்பட்ட பருவ பூரிப்பு, குந்தவை நந்தினியிடம் காட்டின வெறுப்பு, பாட்டியார் மாதேவடிகள் போட்ட தடை, இது எல்லாமே குரோதத்தை தூண்டி விட்டுடுச்சு. நந்தினி தனக்கு கிடைக்கணும், ஆனா கிடைக்க மாட்டா. இதுதான் காரணம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.